நம்ம ஸ்ட்ராட்டஜியில் வந்து எந்த இண்டிகேட்டர் இல்லைங்க, ஒன்லி வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஹையர் ஹை லோயர் லோ அதை ஃபாலோ பண்ணி மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். முக்கியமான கான்செப்ட் என்னென்னா சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தான். ஹையர் ஹை பண்ணிட்டு போகிற மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனால் வந்து பையர்ஸ் ரொம்ப வீக்காக இருந்தாங்க. இந்த இடத்துல பாருங்கள், பையர்ஸ் எவ்வளோ வீக்காக இருக்கான்னு பாருங்கள். ஹையர் ஹை மார்க்கெட் நல்லா புல்லிஷாக இருந்துச்சுன்னா ஹையர் ஹை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து ஹையர் ஹை பண்ணவே முடியல பாருங்க. நான் என்ன நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, நேற்றே மார்க்கெட் ஃபாலோ ஆகும்னு நினச்சேன். டைம் இல்லை, அதனால் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆச்சு. ஃபாலோ ஆகிட்டு இங்கே பாருங்கள், இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக. ஏன்னா இங்கேருந்து தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு, ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு. நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்தோன்னு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது வந்து அறிகுறி தெரியுதா மேலே போகிறதுக்கு, அதாவது கால் சைடில் போகிறதுக்கு வந்து மார்க்கெட் புல்லிஷாக போகிறதுக்கு வந்து ஏதாவது அறிகுறி தெரியுதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்ன தெரியுதுன்னா, இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஃபாலான மார்க்கெட் எவ்வளோ பெரிய ஃபால் பாருங்கள். ஒரே ஒரு க்ரீன் கலர் தான் ஃபாலான மார்க்கெட். இங்கே வந்து பாருங்கள், ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் வந்துருக்கு. பையிங் ப்ரெஷர் வந்துட்டு பாருங்கள், அடுத்து எத்தனை கேண்டிலாக இந்த சப்போர்ட்டு கீழே க்ளோஸ் வைக்காமே இருக்கான் பாருங்கள். 1 2 3 4 பாருங்கள். இதை வந்து என்ன சொல்லுவோம்னா பின் பாயிண்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். பின் பாயிண்ட் கரெக்டாக ஒரு கேண்டில் வந்து புல்லிஷாக க்ளோஸ் ஆகிருக்கு. இது கரெக்டாக வந்து அதே இடத்துல பின் பாயிண்ட் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஒரு கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் வந்து என்ட்ரி எடுக்கலாம். சப்போர்ட்டில் என்ட்ரி எடுத்தோம்னா எது ஒன்று டார்கெட்னா, இந்த கேண்டில், இந்த க்ரீன் கலர் கேண்டில் இருக்குல்ல, இதுதான் டார்கெட்டு. ஏன்னா ஆப்போசிட் கலர் கேண்டில் இது. இங்கே வந்தோடனே மார்க்கெட்டுக்கு வந்து கொஞ்சம் வந்து திணறும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், 24,350 கால் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க, கரெக்டாக இங்கே 233 ட்ரேட் எடுத்தோம்னா ஒரு 38 பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். 35 பாயிண்ட்னு வச்சுக்கலாம். 35 பாயிண்ட் கிடச்சிருக்கும் ஓவர். அவ்வளோதான் இன்னைக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து ஏன் கால் ஷேர் எடுக்கணும் அப்படின்னா, இது ஒரு நல்ல சப்போர்ட்டு. ப்ளஸ் வந்து மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா புல்லிஷாக தான் இருக்குது. நம்ம ஓவரால் ட்ரெண்டை வச்சு தான் வந்து முக்கியமாக வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டு பார்க்கணும் நம்ம, ஓவரால் ட்ரெண்டு. சாரி, நிஃப்டி பாருங்கள், இது 4 ஹவர் சார்ட்டு. 1 ஹவரில் பார்க்கலாம், 4 ஹவரில் பார்க்கலாம். இது பாருங்கள், இது 4 ஹவர் சார்ட்டு. மார்க்கெட் வந்து கீழேருந்து மேலே வந்துட்டு மேலே புல்லிஷாக. இங்கே வந்து நம்ம ஏதாவது சப்போர்ட்டில் ட்ரேட் கிடச்சிச்சின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி படி நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ஒரு கால் சைட் ட்ரேட் எடுக்கலாம். அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி சொன்னது. இந்த லெவல் பாருங்கள், இது முக்கியமான ஒரு லெவல். 1 ஹவரில் பார்க்கலாம். இது வந்து ஒரு முக்கியமான லெவலு. நாளைக்கு வந்து இந்த லெவலில் வந்து கட் பண்ணி க்ளோஸ் வச்சிட்டோன்னா ஃபர்தராக கொஞ்சம் லைட்டாக ஃபால் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இன்னொரு விஷயம், நம்ம மார்க்கெட் ஃபால் ஆச்சுல, அதை பார்க்கலாம். மார்க்கெட் ஃபால் ஆனது பாருங்கள், இங்கேருந்து ஃபால் ஆகிருக்கா. இவன் அடுத்து ஹையர் ஹை பண்ணவே முடியல பாருங்கள். லோயர் லோ தான் பண்ணிக்கிட்டே போகிறான். ஒரு ஹை, அதுக்கப்புறம் இந்த ஹையை கட் பண்ண முடியல. அடுத்து ஒரு ஹை, இங்கே வந்து இங்கே கட் பண்ணி மேலே போயிருக்கணும், பண்ண முடியல. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி திணறினாலே மார்க்கெட் ஒரு ஃபால் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் மார்க்கெட் ஃபால் ஆச்சு பாருங்கள். மார்க்கெட் ஃபால் ஆகி எப்படி அதே மாதிரி லோயர் லோ ஃபண்ட் பண்ணிகிட்டே வந்திருக்கான் பாருங்கள். அதான் இது எவ்வளோ முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, ஹையர் ஹை லோயர் லோ. இதை கற்றுக்கிட்டாலே மார்க்கெட்டில் ஈஸியாக சிம்பிளாக வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். வேறு எந்த ஸ்ட்ராட்டஜியும் தேவையில்லை. இவங்க அழகாக வந்து லோயர் லோ பண்ணிகிட்டே போகிறான் பாருங்க. அழகாக இருக்கு பாருங்க பார்க்க. ஒரு கட்டத்தில் இதை கவனிக்கலாம் நம்ம. ஒரு கட்டத்தில் லோயரில் பண்ணிட்டு வந்தவன் இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிட்டான் பாருங்க. ஃபர்தர் அதுக்கப்புறம் வந்து லோ வைக்க முடியல பாருங்க.
இங்கேயே ஸ்டாப் ஆகிட்டான். இந்த லோவில் இங்கே நல்லா போய் லோ வச்சுருக்கணும் கீழே, ஆனால் வந்து அவன் இங்கேயே ஸ்டாப் ஆகிட்டான். திருப்பி மேலே வந்தவன் திருப்பி அதே லெவலுக்கு நம்மளுக்கு என்ட்ரி கொடுத்துருக்கான் பாருங்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மார்க்கெட் வந்து பிரேக் ஆக போகுது. ரெண்டு வந்து இங்கேயே கீழே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே தான் போக போகுது. பியரிஸ் வந்து அவ்வளோதான் விண்ட் ஆக போகுது, புல்லிஷ் பக்கம் மார்க்கெட் திரும்ப போகுதுன்னு இந்த லெவல்லே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இப்போ இன்னொன்று பாருங்கள், ஒரு ட்ரெண்டு பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் கீழே விழுகிறோம், ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் கீழே விழுகிறோம். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணோம், லோ வைக்க முடியல, லோயரில் பண்ண முடியல, இங்கேயே தேங்கி நிற்கிறான். எத்தனை நாள், 2-3 நாள் இங்கேயே தேங்கி நிற்கிறான். நின்றுட்டு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டான்னா ட்ரெண்ட் லைனை வந்து உடச்சிட்டான். உடச்ச அப்புறம் நியூஸ்னால கேப் ஆகி இப்போ ஒரு இடத்துல செட்டில் ஆகிருக்கான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, ஹையர் ஹை லோயர் லோ, இதை வச்சு ஈஸியாக வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம், ப்ராஃபிட்டும் ஈஸியாக பண்ணலாம். நம்ம கேபிட்டல் தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். 5 மினிட் ஷார்ட்லேயே நம்ம ட்ரேட் எடுத்து ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். இந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியே நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம்.